நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 35. கோவிந்தனையே கவனித்துக் கொண்டிருந்த குமார் சரியான தருணத்தில் சட்டென்று விலகியிருக்காவிட்டால் அவரது தலை பிளந்து ரத்தம் கொட்டியிருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. சட்டென்று முற்றத்தின் பக்கமாக பாய்ந்த குமார் கேட்டார், ஏய் பிரபாகரா, என்னடா பண்ற? ஒருவேளை அதிகமாக குடித்து விட்டானோ? ஆனால் பிரபாகரன் அதை காதிலே வாங்கவில்லை. அவன் மறுபடியும் குமாரை கொல்வதற்காக விளக்கு தண்டை ஓங்கினான். இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று குமாருக்கு புரியவில்லை. அவனை பிடித்து பின்னுக்கு தள்ளினார். கோவிந்தன் விளக்குடன் வீழ்ந்தான். இருப்பினும் புலியைப் போல மீண்டும் எழுந்து வந்தான். குமாரையே வைத்த கண் வாங்காமல் வெறித்து பார்த்தான். அந்த கண்களில் ஒருவித கொலை வெறி தெரிவதாக தோன்றியது. குமார் உடனே வராந்தா மீது தாவி ஏறினார். சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவனுடன் மோதுவதற்கு ஏற்ற ஆயுதம் எதுவும் அகப்படவில்லை. ஆனால் சுவரில் சுதர்சன இயந்திரம் எழுதிய பெரிய தகடு ஒன்று ஃப்ரேம் செய்து மாட்டப்பட்டிருந்தது. எந்த காலத்திலோ எழுதி பொருத்தப்பட்டது அது. பஞ்சலோக தகட்டில் தயாரிக்கப்பட்டிருந்த அந்த தகட்டை சுற்றி கருந்தேக்கு மரத்திலான ஃப்ரேம் ஒரு சதுரடி அகலத்தில் அமைந்திருந்தது. குமார் அந்த இயந்திரத்தை சுவரிலிருந்து பெயர்த்து எடுத்து கோவிந்தன் மீது வலுவுடன் எறிந்தார். ஃப்ரேம் அவனது மார்பு பகுதியில் விழுந்தது. அவன் அப்படியே மல்லாந்து விழுந்தான் தரையில். அவனது கையில் இருந்த நில விளக்கு தூரத்தில் போய் விழுந்தது. ஆயுதம் கீழே விழுந்து விட்டதால் மேற்கொண்டு அவனை நெருங்க எந்தவிதமான தயக்கமும் குமாருக்கு ஏற்படவில்லை. ஆனால் விழுந்தவன் எழுந்ததும் எதையோ கண்டு அரண்டவனைப் போல மிரள மிரள விழித்து தெரு வாசலை தாண்டி தலைதறிக்கும் வேகத்தில் ஓடினான். குமார் ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். எல்லா வகையிலும் தனக்கு வலது கை போல் உதவி கொண்டிருந்த பிரபாகரன் எப்படி இந்த அளவுக்கு விரோதியாக மாறிப்போனான் என்பது குமாருக்கு இப்போதும் வியப்பாகவே இருந்தது. யோசனையில் ஆழ்ந்தவாறே குமார் வராந்தாவில் அமர்ந்தார். நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்பற்று பிடிபடாதது போல் தோன்றியது. பிரபாகரனுக்கு என்னதான் ஆகியிருக்கிறது என்பதும் புரியவில்லை. இனிமேல் அவனை நுட்பமாக கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். நள்ளிரவை தாண்டி வெகுநேரம் ஆகிவிட்டதை குமார் உணர்ந்தார். சரி, கொஞ்ச நேரமாவது படுத்து தூங்கலாம் என்று வீட்டுக்குள் நுழைய முற்பட்டபோது தெருவாசற்படி அருகே ஓர் உருவம் தென்பட்டது. அது முன்னேறி வரவும் செய்தது. சற்று தொலைவில் வந்த பிறகுதான் ஆளை அடையாளம் தெரிந்தது. அவள் ஸ்ரீதேவி. இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்த ஸ்ரீதேவி? இன்னைக்கு துர்காஷ்டமி நாள் இல்லையா? தேவிக்கு துணையா போயிருந்தேன், ஸ்ரீதேவி கூறினாள். தூங்குறதுக்கு முன்னாடி அது எனக்கு ஞாபகம் இருந்தது. அப்புறம் நடந்த கலையபுரத்துல மறந்தே போயிட்டேன். உண்மையை சொன்னா நான் 100 இழையில தப்பிச்சிருக்கேன். குமார் முற்றத்தில் கிடந்த நிலவிளக்கு மற்றும் ஃப்ரேமை பார்த்தபடி பேசினார். அப்போதுதான் அவற்றை பழைய இடத்தில் வைக்கவில்லையே என்ற ஞாபகமும் வந்தது. முதலில் சுதர்சன இயந்திரத்தை எடுத்தார். அதை சுவரில் மாட்டப் போகும்போதுதான் கொக்கி கழன்று போயிருப்பது தெரிய வந்தது. எனவே அதை வாசல்படி மீது வைத்தார். நிலவிளக்கின் அடிப்பகுதியை எடுத்து வந்தார். அதிலிருந்த எண்ணெயும் திரிகளும் வராந்தா பகுதியில் சிதறி கிடந்தன. திரிகளை எடுத்து வைத்த பிறகு உள்ளே இருந்து எண்ணெய் எடுத்து வந்து விளக்கேற்றினார். என்னதான் நடந்தது? ஸ்ரீதேவி கேட்டாள். பிரபாகரன் இங்கே வந்திருந்தான். இந்த விளக்கு தண்டால் என் தலையை பிளக்க வந்தான். எப்படியோ நல்ல வேளையா தப்பிச்சுட்டேன், அவ்வளவுதான். இது ஏன் இங்க வந்தது? சுதர்சன இயந்திரத்தை காட்டியபடி அவள் கேட்டாள். கைக்கு ஒன்றும் கிடைக்கலன்னதும் இதை எடுத்து அவன் மேல எரிஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸ்ரீதேவி கேட்டாள். இந்த இயந்திரம் சரியா அவன் நெஞ்சு மேல விழுந்தது. அதுக்கப்புறம் ஒரு வினாடி கூட நிக்கலை, ஓடிட்டான். ஓஹோ, அப்படியா செய்தி? ஸ்ரீதேவி யோசனையில் ஆழ்ந்தாள். பிரபாகரனிடம் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை அவள் ஏற்கனவே அனுமானித்திருந்தாள். ஆனால் அவனது சக்தியும் வளர்ந்து கொண்டிருப்பது இப்போது புரிந்தது. பிரபாகரனை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். அவன் உண்மையில் இப்ப பிரபாகரனே இல்லை, ஸ்ரீதேவி கூறினாள். நீ சொல்றது புரியலை. அவனுக்குள்ள என்னமோ ஒரு மாற்றம் உண்டாகியிருக்கு. நான் ஏற்கனவே அவனை வேறொரு இடத்துல சந்திச்சேன். அவன் என்னை தாக்க வந்தபோது அவனோட கையை பிடிச்சு இழுத்துட்டேன். உனக்குமா தொல்லை கொடுத்தான்? ஆமாம், இது என்னமோ எதிர்பாராம நடந்ததுன்னு நினைச்சுத்தான் உங்ககிட்ட சொல்லலை. அவனுக்குள் புகுந்துட்டு இருக்கிற சக்தி என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? நீங்க சுதர்சன இயந்திரத்தை எரிஞ்சதனால்தான் அவன் கீழே விழுந்தான். அதனால ஏதோ ஒரு அபார சக்தி அவன் உடம்புல குடியிருக்குங்கிறது கண்டிப்பா நிச்சயம். அந்த சக்தி ஒருவேளை கோவிந்தனா இருக்குமோ? ஸ்ரீதேவி கேட்டாள். அப்படியும் நடக்குமா? ஜெயந்தன் பிரபாகரனோட உடம்புக்குள்ள ரத்த ரட்சஸை ஏவி விட்டிருக்கணும். நானும் அவனைத்தாமா தேடிட்டு வர்றேன். இங்க வரல இல்லையா என்று
பிரபாகரனின் அம்மாவை பார்த்து கேட்டான் குமார் வெளியில் வந்த பின்பு. ராத்திரி கூட அவன் வரலை. முதல் நாள் ராத்திரி தான் வந்தான். பகல்ல தான் ஆளு தட்டுப்படுறதே இல்லையே. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா குமார்? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. அவனை நேர்ல பார்த்தா தானே அதையும் விசாரிக்க என்று பிரபாகரனின் அம்மாவிடம் பேசியவரே அவர்கள் வீட்டு வாசல்படியில் உட்கார்ந்தார் குமார். இட்லி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைங்க தான். அம்மா பரிமாறுவதற்காக எழுந்து உள்ளே போனார். குமார் காலை சிற்றுண்டியை பிரபாகரனின் வீட்டில் முடித்து கொண்டார். அம்மாவின் துயரத்தில் அவரும் சேர்ந்து பங்கு கொண்டார். ஸ்ரீதேவி சொல்லியது போல் பிரபாகரனின் உடம்புக்குள் ஏதாவது ஆவி புகுந்திருந்தால் அதை விரட்டியே தீர வேண்டும் என்று குமார் தீர்மானித்தார். அதனால் தேவதத்தன் நம்பூதிரியை பார்க்க போனார். அவரை பார்த்து எல்லா விவரங்களையும் தெரிவித்தார். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா பகல் நேரத்துல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடியுங்கோ. அதை செஞ்சிட்டீங்கன்னா உங்க நோக்கம் நிறைவேறிடும். எங்க எல்லாமோ தேடி பார்த்துட்டோம், ஒன்னும் தெளிவா தெரியலை. அவனோட சொந்த வீட்டுக்கே அவன் வரதே இல்லையே. எப்படி இருந்தாலும் பகல் நேரத்துல அவன் எங்கேயாவது தங்கித்தான் ஆகணும். சரி, நான் வேறொரு வழியில பாக்குறேன். வீட்டுக்குள்ள போய் ராசி பலகை மற்றும் சோழிப்பையை எடுத்து வந்தார். பலகையை சரியான திசையில் பொருத்தி தேவஸ்தானங்களிலும் குருஸ்தானங்களிலும் சோழிகளை வைத்தார். கைப்பிடி சோழியை குலுக்கி போட்டார். எண்ணினார். சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு மறுபடியும் அதையே தொடர்ந்தார். அவரது முகத்தில் சந்தேகத்தின் அலைகள் உயரத் தொடங்கின. பிரபாகரன் தற்சமயம் இடமில்லாமல் அலைந்து திரிகிறான். திருமேனி கடைசியாகச் சொன்னார். இப்படி சொன்னா எப்படி? பிரபாகரனோட ஆத்மா சரியான போக்கிடமில்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கு. என்ன சொன்னீங்க? ஆத்மாவா? குமார் வியப்புடன் கேட்டார். ஆமாம், அதுவேதான். நீங்க இப்போ பார்க்கிற பிரபாகரன் உண்மையான நபரே இல்லை. தெளிவாச் சொன்னால் அது பிரபாகரனின் உடம்பு மட்டும்தான். புரியலையே நீங்க சொல்றது. பிரபாகரனை கொலை பண்ணின பிறகு அந்த உடம்புல வேற ஏதோ ராட்சஸை ஏவி விட்டிருக்காங்க. அதனால்தான் அவனால் பகல் நேரத்தில் நடமாட முடியாமல் இருக்கிறது. திருமேனி விளக்கினார். நம்பூதிரி விளக்கினார். அப்ப நான் என்னதான் செய்யணும்? குமார் கேட்டார். உண்மையில் இது ஒரு பெரிய பிரச்சனைதான். பிரபாகரனோட உடம்பை நாம ஏதாவது செஞ்சா அது பிரபாகரனையே கொன்னுட்டதாத்தான் அர்த்தம். நீங்க 2 பேரும் நண்பர்களா இருந்ததால அவங்க அம்மாவும் உங்களை பழி சொல்லுவாங்க. இதையெல்லாம் நாம சொன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூடத்தனம்னு கேலிதான் செய்வாங்க. தேவதத்தன் நம்பூதிரி கூறினார். அதனால நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், பிரபாகரனை கொண்டு வர முடியுதான்னு. இதுவும் புரியலை. குமார் அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். நாம ஒரு ஹோமம் நடத்தணும். அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரபாகரனோட ஆத்மாவை ஆவாகம் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். இருந்தாலும் நான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். திருமேனி தனக்குத்தானே பேசுவது போல் பேசிக்கொண்டார். இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள். நன்றி.